விரட்டி விரட்டி அடிப்பான். எங்கடா சீமா ஒரு சீமான் தான் இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். திருப்பூர்ல வட இந்திய இளைஞர் 100 பேர் பெல்ட், கத்தி, மரக்கட்டையை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் இளைஞர்களை விரட்டி அடிக்கிற காட்சியை பார்த்தோம். லேசா வேலை கட்டு வந்தா 10% அதிகரிச்சான். திருப்பூர்ல இப்ப வட இந்தியர்கள் 65%. எல்லா வேலையும் இழந்துட்டு எல்லா ஊருக்கு வந்துட்டீங்க. இப்போ குடிபூர்ந்த வந்தவன் விரட்டி அடிக்கிற அளவுக்கு இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கீங்க. பால் விஷயம் பண்றீங்க. இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் கொஞ்ச நாள் பால் ஊத்திட்டு போறான். வேலை வாய்ப்பு இல்லாம இப்படியே போச்சுன்னா பிச்சை எடுக்கிற காலகட்டத்துக்கு நம்ம தமிழ் இளைஞர்கள் வரப்போறீங்க என்பது உறுதி. ஏன்னா இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன் பாருங்க. செட்டியார் தெரு, நாடார் தெரு, கவுண்டர் தெரு, தேவர் தெருன்னு இருந்தீங்க. முழு வடக்கன் தெருன்னு தான் வரப்போகுது அப்படின்னு. ரேஷன் கார்டு வாங்கிட்டான். இது ரேசான வீடியோவா நினைக்காதீங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். நானும் நிறைய ஹோட்டல்ல தங்குறேன். எல்லா ஊர்லயும் போய் அதிகபட்சம் வட இந்திய இளைஞர்களா இருக்காங்க. நம்ம இந்தியர்கள் நிலை எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சவன் வீட்டுக்கு இருக்கான், வேலை கிடையாது. இதை ரொம்ப லேசா நினைக்க வேணாம். விரட்டி அடிக்கிற காட்சியை பார்த்தோன்னு எனக்கு அவ்வளவு சங்கடம் வந்தது. வட இந்தியாவில போய் ஹிந்தி தெரியாம ஒரு இடத்துல 2 நாள் தங்க முடியல. அவன் விரட்டி அடிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளவு அசால்ட்டா இருக்கும் என்பது இளைஞர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப விழிப்புணர்வோடு அதே நேரத்தில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியம் உங்களை தயவுந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்க போடுவீங்க எனக்கு இல்லன்னா வட இந்தியா உங்களை போடுவான். அப்புறம் நீங்க என்ன தேடுவீங்க.